என்னங்க நம்ம டெய்லி லைஃப்ல டீ காஃபில இருந்து எல்லாத்துலயும் ஒயிட் சுகர் இருக்கும். என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது நம்ம பாடியில என்ன மாதிரி கெடுதலை ஏற்படுத்துது, என்ன மாதிரி சேஞ்சஸ் நடத்துதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை பத்தி தான் சொல்ல போறோம். வாங்க டாபிக் உள்ள போலாம். வெல்கம் டே 2 ஆஃப் 10 டே சீரியஸ். இன்னைக்கு ஒயிட் சுகர் பத்தி சொல்றேன், கேளுங்க. ஒயிட் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் டைஜஷன் ஆகுறதுக்கு இட் நீட்ஸ் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், எஸ்பெஷலி விட்டமின் B1ங்க. ஆனால் ஒயிட் சுகரில் என்ன ஆகும்னா, இது ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய ஃபர்தர் ப்ராசஸ் போகுங்க. அந்த ப்ராசஸ் போகும்போது அந்த விட்டமின் B1 சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த காம்பனன்ட் ஆட்டோமேட்டிக்காக டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது இட் நீட்ஸ் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். நம்ம பாடியில் ஆல்ரெடி சேவ் ஆகி வச்சிருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் திருட்டிட்டு வர ஆரம்பிச்சிடும். இது ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் பி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சி ஆக ஆரம்பிக்குங்க. நம்ம பாடியில என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணுதுன்னா, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து டெஃபிஷியன்சி ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா ஒயிட் சுகர் எடுத்துக்கும் போது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து காஸ் ஆகும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, டூத் டேக், சொத்தப்பல் எல்லாம் வர ஆரம்பிக்கும். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா, ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா, போன் டீமினரலைசேஷன் வந்து காஸ் ஆகுங்க. லாஸ்டா ஓவர் ஒர்க் வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இதுக்கு என்னதான் சார் சொல்யூஷன் கேட்குறீங்களா? நான் அவங்களை ஒரே ஐடியா ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கலாம் சொல்லலை. உங்கள் டெய்லி லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸாம்பிள், டீ காஃபி குடிக்கிறீங்களா, சர்க்கரைக்கு பதிலாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி குடிக்க ஆரம்பிங்க. வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரைக்கு பதிலாக கற்கண்டு போட்டு இல்லை வெள்ளத்தை ஆட் பண்ணி உங்களோட ஃபுட்டை செஞ்சுக்குங்க. ஹனி போட்டு ஆட் பண்ணுங்க. ஜூஸ் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, அப்போ அதில் கொஞ்சம் ஹனி இல்லை கற்கண்டு, வெல்லம், இந்த மாதிரி பனை வெல்லம், இந்த மாதிரி ஒரு அல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் ஆகும்போது ஒயிட் சுகரை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கன்சியூம் பண்ணுறதை குறைச்சிருவீங்க. இந்த மாதிரி மெடிக்கல் ஃபேக்ட் சொல்கிற டாக்டர் எஜுகேட்டரை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. யாரெல்லாம் அதிகமாக ஒயிட் சுகர் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.